இந்த காம்போவில் நீங்கள் இண்டிகேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இண்டிகேட்டர் அண்ட் லேகிங் இண்டிகேட்டர் கிடையாது. கண்டிப்பாக டைரெக்டாக ப்ரைஸில் ப்ளாட் ஆகுறது. ஸோ ப்ரைஸ் அந்த லெவலில் 100% ரெஸ்பெக்ட் பண்ணும். அந்த லெவலில் நீங்கள் ஷார்ப் ரிவர்சல்ஸ் அண்ட் ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ரேட்ஸை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம இண்டிகேட்டர் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ வெல்கம் டு ட்ரேட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்க்குறீங்க அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பில் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் லைவாக ப்ராக்டிக்கலாக ட்ரேட் பண்ண முடியல, ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட்ஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ இண்டிகேட்டருக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது பைவட் பாயிண்ட்ஸ். பைவட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதோட செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். இன்புட்டுக்கு போயிட்டு ட்ரெடிஷ்னலுக்கு பதிலாக கேமரலான்னு பண்ணிடுங்க. ட்ரெடிஷ்னலுக்கு பதிலாக கேமரலா. ஸோ நம்மளுக்கு மெயினாக தேவை S3 அண்ட் R3, மற்ற எதுவுமே தேவையில்லை. S4 S5 நீங்கள் டார்கெட் புக்கிங்க்கு வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி நம்மளுக்கு தேவைப்படாதுன்றனால வெறும் S3 மட்டும் வச்சுக்கிறோம். S3க்கு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன், R3க்கு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இது வந்து பெஸ்ட் செல்லிங் ஜோன்ஸ் அண்ட் பையிங் ஜோன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும், ஸோ நம்பர் ஆஃப் லுக் பேக்ஸ் ஒரு 150 பண்ணிக்கங்க. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடி இங்கே எதுவும் மாற்ற போகிறதில்ல. ஸோ இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வெறும் S3 R3 வச்சுருக்கோம். R3 வந்தால் செல்லிங் ஜோன், S3 வந்தால் பையிங் ஜோன். ஸோ ஃபஸ்ட் நம்ம கேமராவை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ R3 என்னது செல்லிங் ஜோன். ஸோ ப்ரைஸ் பாருங்கள், நம்ம செல்லிங் ஜோன்லேருந்து பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு மேசிவ் ஃபால். உங்களோட டார்கெட் R3யில் ரிவர்சல் எடுக்கிறீங்கன்னா S3 வரைக்கும் மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா இதோட 50%, நீங்கள் புக் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேமரா அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் ஓப்பன் ப்ரைஸை வச்சு கேல்குலேட் பண்ணி கம்ப்யூட்டரில் நம்ம இப்போது ரீசெண்டாக தான் இந்த அளவுக்கு ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். பட் பிஃபோர் த டிவியில் நம்ம ப்ரைஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற காலத்துலேருந்து ஆப்ஷன்ஸ் இவ்வளோ ஹெவியாக வளர்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம இந்த மெத்தடில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இதோட எஃபெக்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ஒரு நீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணிங்கனாவே புரியும். பாருங்கள், S3யில் வருது ஷார்ப் பை, R3யில் வருது செல்லிங் ஸ்டார்ட் ஆகுது, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே ரிவர்சல் ட்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் பார்த்தீங்கன்னா R3யிலிருந்து செல்லிங் கண்டினியூ ஆகும், S3யிலிருந்து பையிங் கண்டினியூ ஆகும். அரௌண்ட் 10 ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 ட்ரேட்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு பெஸ்ட் காம்போ. R3 வந்துச்சுன்னா நீங்கள் செல்லிங்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். அதே டைம் மாதிரி S3 வந்துச்சுன்னா பையிங்க்கான செட்டப் பாருங்கள். ஒரு நல்ல செல்லிங் கேண்டலோ இல்லை ஒரு நல்ல பையிங் கேண்டலோ வரும்போது நீங்கள் அங்கே ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இப்போ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஜஸ்ட் இதுக்கு அவுட்லைன் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம், டீட்டெயிலாக நம்ம இதில் போகல. அண்ட் இந்த மாதிரி R3 S3 விட்டு ரொம்ப கேப் அப் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி பெட்டர் நீங்கள் ட்ரேடே பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட் கேண்டிலே S3யிலிருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே R3க்கு போகுது. இங்கே R3யிலிருந்து ரிஜெக்ட் ஆகி S3 வருது. ஸோ 2 ட்ரேட்னாலும் 2 ட்ரேட். ஸ்கேல்பர்ஸ்க்கு இங்கே ஒரு என்ட்ரி. ஸோ 1:1 கண்டிப்பாக கிடச்சிருக்குது SL8. அப்புறம் இங்கே தென் பிரேக் அவுட் பிரேக் டவுன். ஸோ இது இவ்வளோ ஈஸியான ஒரு செட்டப்பை நம்ம ஏன் லைட்டாக எடுத்துக்கிட்டு புது புது கிளாஸஸ்க்கு போகிறோம், புது புது இண்டிகேட்டர்ஸ் தேடி போயிட்டுருக்குறோம். இதேவே நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும், உங்களால் ஈஸியாக ஒரு நல்ல ப்ராஃபிட்குள்ளே வர முடியும். பாருங்கள், R3யில் ரிஜெக்ட் ஆகுது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக S3க்கு வந்துருச்சு. S3யில் ஹோல்ட் பண்ணுது, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக R3க்கு போகுது. ஸோ இது மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இது தான் நடக்கும். இல்லைனா இந்த மாதிரி S3 R3 விட்டு ப்ரைஸ் எங்கேயாவது ஓப்பன் ஆகி இன்றைக்கும் பாருங்கள் கரெக்டாக S3யிலிருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை, அகெயின் S3யிலிருந்து சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த இடத்துலலாம் உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணி SL ஸ்விங் லோ கீழே வச்சு ஒரு நல்ல ட்ரேட்ஸ் பண்ணலாம். இன்றைக்கும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், பையிங் சைடு தான் ட்ரேட்னு அரௌண்ட் 9 o'clock சொல்லியிருந்தோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் போய் பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பையிங் சைட் பிளான் தான் பண்ணியிருந்தோம். அண்ட் இங்கேருந்தும் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னு. ஸோ நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, ஜஸ்ட் 9.5க்கு வர
பை சைடா, செல் சைடா அப்படின்ற விஷயத்த நோக்கி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலுமே, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். ஸோ இதோட காம்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சிபிஆர். சிபிஆர் பை கேஜிஎஸ் வச்சுக்கலாம். ஸோ சிபிஆர் இது கூட ஆட் பண்ணும்போது, இதோட பவர் இன்னுமே பயங்கரமாயிரும். ஒரு டெட்லி காம்போவ நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் சிபிஆர் மட்டும் வச்சுக்கிறேன். மத்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா R1, R2, S1, S2 ப்ரீவியஸ் டே ஹை, லோ அதெல்லாம் வச்சுக்கங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த S3, R3 காம்போவ மட்டும் செக் பண்ணுறதுக்காக சிபிஆர் கூட இத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கேண்டில் ஆஃப் பண்ணிட்டு இந்த காம்போ எப்படி, என்ன அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இந்த நாள்ல பாருங்க, இது சிபிஆர். ஒரு வைட் சிபிஆர். அண்ட் நம்மளுக்கு இங்க R3 இருக்கு. ஸோ இது ஒரு டெட்லி காம்போ. ஸோ பிரைஸ் 80 to 90% இங்க வந்ததுன்னா, ரிஜெக்ட் ஆகி கீழ தான் வரும். ஸோ இது செல்லிங்க்கானது. ஸோ பையிங்க்கு பாருங்க, இங்க S3 சிபிஆர் காம்போ பையிங் சைடுல இருக்கு. அண்ட் அங்கிருந்து மேல தான் போகும். ஸோ இன்னைக்குமே பாருங்க, S3 சிபிஆர். ஸோ இந்த ஜோன் பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜோனை கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் இந்த ஜோனுக்குள்ளே வருதோ, இந்த இடத்துல நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும். இங்கேயும் S3, R3. ஸோ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ R3 சிபிஆருக்குள்ளே இருக்கும்போது செல்லிங் சைட் பிளான் பண்ணுறோம். S3 சிபிஆருக்குள்ளே இருக்கும்போது பையிங் சைடுக்கான பிளான் பண்ணுறோம். அண்ட் இதை நீங்கள் வைஸ் வர்ஸாவும் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும். ஒருவேளை இங்கே ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆகி இங்கே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா, S3 வில் டர்ன் ஆஸ் சப்போர்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் சப்போர்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸாக டர்ன் ஆகுதோ, அந்த இடத்துல உங்களுக்கு அகெயின் ஒரு நல்ல ஃபால்க்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கவனிக்க வேண்டியது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆகட்டும், இல்லை என்ன ஒரு ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணாலும், எப்போல்லாம் ப்ரைஸ் ஒரு இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டே இருக்குதோ, அதே இடத்த பிரேக் பண்ணிவிட்டு அங்கே சப்போர்ட் எடுக்குதோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட். ஒரு கேம் சேஞ்சாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது செல்லர்ஸ் ஆக்டிவாக இருந்த இடத்துல செல்லர்ஸை வெளியே துரத்திட்டு இங்கே பையர்ஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாங்க. அண்ட் இங்கே செல்லர்ஸ் ட்ராப் ஆகுறாங்க. ஸோ இந்த ட்ராப்பை யூஸ் பண்ணி நம்ம இங்கே பை பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ கேண்டில் ஆன் பண்ணிட்டு நம்ம சிபிஆரோ, R3யோ, S3யோ இருக்கிற இடத்துலலாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட் டே R3 அண்ட் சிபிஆர். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டர்னிங் இன்டு சப்போர்ட். ஸோ ஒரு நல்ல பையிங் ஜோன். ஸோ நீங்கள் R3க்கு கீழேயோ இல்லை இந்த இடத்துக்கு கீழேயோ உங்கள் SL வச்சுட்டு இங்கேருந்து 1:2 தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஸோ என்ட்ரிக்குன்னு எந்த மாதிரி கேண்டில் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். ஸோ இங்கே S3க்கு வரவே இல்லை ப்ரைஸ், இங்கேயும் S3க்கு வரல. பட் நீங்கள் நல்லா பாருங்கள், நம்மளுக்கு கேமரா லெவல்லேருந்தே ஒரு சூப்பரான ட்ரேட்ஸ் கிடைக்குது. R3 லெவல்ல இருந்தும் S3 லெவல்ல இருந்துமே ஒரு மேசிவ் ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுனால, நம்ம இதோட காம்போ யூஸ் பண்ணும்போதும், இல்லை வெறும் S3, R3 பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போதுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே எங்கே வந்திருக்கு, இங்கே S3, R3யோட ஸ்ட்ராங் ஜோன் வந்திருக்கு. ப்ரைஸ் செல்லர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுது. அண்ட் இங்கே நம்மளுக்கு பை என்ட்ரி. இங்கேருந்து பாருங்கள் என்ன ஒரு ஃபாஸ்ட் ரேலி கிடச்சிருக்குன்னு. ஸோ ப்ரைஸ் எப்போல்லாம் சிபிஆருக்கு மேலே இருக்கோ, அப்போ வி வில் லுக் ஒன்லி ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ப்ரைஸ் எப்போல்லாம் சிபிஆர் கீழே இருக்கோ, அப்போ நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கணும். இது பேசிக் ஆஃப் சிபிஆர். அதே மாதிரி வைட் சிபிஆராக இருக்குது. வைட் சிபிஆர்னா சைட்வேஸ் டு வாலடைல் டே. அதே நேரோ சிபிஆர் அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் டேக்கான ப்ராபபிலிட்டிஸ். இதெல்லாம் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இன்றைக்கி சிபிஆரை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிரும். இங்கே பாருங்க, மார்க்கெட் செல்லிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே வருது, நம்ம கேமரா ப்ளஸ் S3 ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஜோனுக்குள்ளே வருது. தட்ஸ் இட். நீங்கள் உங்களுக்கு இங்கேயே பை, இங்கே உங்கள் ஸ்விங் லோவில் SL அண்ட்
உங்களால எவ்வளோ ட்ரையல் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இல்ல நெக்ஸ்ட் எல்லா லெவல்ஸையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, லைக் கேமரா லெவல், இல்ல பைவட் லெவல்ல ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாரி நீங்க உங்க ட்ரேட்ஸ பிளான் பண்ணலாம். S3யும் R3யும் இங்க பாருங்க. அகெயின் ஒரு டெட்லி காம்போ. என்ன ஆகுது? சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட்ல இருந்து ஒரு ஃபாஸ்ட் மூவ் சைட்வேஸ். எஸ் இங்க பவுன்ஸ் ஆயி எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஃபைன். ஒரு எஸ்எல் குடுக்காம நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. எஸ்எல் என்ன? நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்ம கேபிட்டல புரொடெக்ட் பண்றதுக்கும், நம்மள ஓவர் ட்ரேடிங்ல இருந்தும், மேசிவான லாஸ்ல இருந்தும் காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பர். ஸோ பிரைஸ் சிபிஆர் கீழ இருக்குது. இது நம்மளோட ஸ்ட்ராங் ஜோன். இங்கிருந்து ரெசிஸ்ட் ஆகுது. ஸோ ஈஸியா உங்களுக்கு செல்லிங் சைட் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. பாருங்க இன்னைக்கு ஒரு நேரோ சிபிஆர் மார்க்கெட் பாருங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மேலேயே போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிபிஆர் மட்டுமே வச்சு நம்மளால மேசிவ் ட்ரேட்ஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க அகெயின் ஒரு ஃபாஸ்ட் செல்லிங் வருது. S3 சிபிஆர் லெவலுக்குள்ள. அங்கிருந்து ரிஜெக்ட் ஆனோனையும் பாருங்க பிரைஸ் என்ன ஒரு வேகமா அடுத்த டார்கெட் R3 வரைக்குமே ஈஸியா போகுது. ஸோ நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காம, சிம்பிளா ஏதோ ஒரு செட்டப். அது நம்ம சொல்லிக் குடுத்த செட்டப்பா இருக்கலாம். இல்ல வேற உங்களுக்கு புடிச்ச எந்த செட்டப்பா இருந்தாலும், பேஸ்ட் ஆன் தட் செட்டப் S3 R3 காம்போ ரிஜெக்ஷன். இங்க ஒரு பின் பார் வருது. என்ட்ரி, எஸ்எல், டார்கெட். அகெயின் ரிஜெக்ட் ஆன ஜோன்ல இருந்தே வருது. ஸோ ரீஎன்ட்ரி அங்க உங்களுக்கு புல் பேக்ல கிடைச்சிருக்குது. இல்ல புல் பேக்கு நீங்க கோல்டன் ஜோனையும் யூஸ் பண்ணலாம். ஹை டூ லோ மார்க் பண்ணுங்க. 0.5 டூ 0.6 லெவல் தான் கோல்டன் ஜோன். ஸோ அந்த கோல்டன் ஜோன்ல இருந்து நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த கோல்டன் ஜோன் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கோ நாளான்னைக்கோ டீட்டெயில்டா இந்த கோல்டன் ஜோனை வச்சு போட்டுருவோம். ஸோ இன்னைக்கு பாருங்க பிரைஸ் S3ல சப்போர்ட் எடுக்குது. ஒரு ஃபால். எஸ் நம்ம இங்க என்ட்ரி எடுத்தோம். வாலட்டிலிட்டினால எஸ்எல் ஹிட் ஆச்சு. ரீஎன்ட்ரி ஆனவங்களுக்கு ப்ராஃபிட். நம்ம நிஃப்டி வாலட்டைலா இருக்கிறனால சென்செக்ஸுக்கு போய் ஒரு 150 டூ 200 பாயிண்ட்ஸ் ஈஸியா கேப்சர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு எஃபெக்டிவான செட்டப். மிஸ் பண்ணிராம இத பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது எவ்வளோ பேர் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி நெறைய பேர் இத பார்த்து நெறைய பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்கீங்க. நெறைய டைம் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது கூட நம்ம ரீசென்ட்டா போட்ட ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, லோ, ஓப்பன் பிரைஸ். ஸோ இத பேஸ் பண்ணியும் இதே சிபிஆரையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பன் பிரைஸ் கீழ எப்போ வரைக்கும் பிரைஸ் இருக்கோ செல்லிங் சைட். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பாருங்க பிரேக் ஆகுது, ரீடெஸ்ட் ஆகுது, ஃபால். ஸோ இப்படி நம்ம குடுத்திருக்க ஒரு செட்டப்புமே வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ் செட்டப்ஸ். நீங்க மேஜரா எந்த ஒரு இண்டிகேட்டர் பின்னாடியும் போகாம, இதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்பரா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே போதும். நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜர்னி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு. எந்த செட்டப் ஆகட்டும். இப்ப நம்ம சொல்லிக் குடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி நெறைய செட்டப்ஸ் ஒரு பேசிக்கா ஒரு 5 செட்டப்ப நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஏதோ ஒரு செட்டப் எடுத்துட்டு, அதுல வர கான்செப்ட்ட புரிஞ்சுட்டு, ட்ராப் ட்ரேடிங்கா இருக்கட்டும், இல்ல நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் செட்டப்பா இருக்கட்டும். ஸோ அத பத்தின டீட்டெயில கலெக்ட் பண்ணி, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க முடிஞ்ச அளவுக்கு அதுல லைவா ட்ரேட் பண்ணிட்டு இருக்க உங்கனால ஈஸியா இந்த மாரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். பிளஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம் அடுத்த லெவலுக்கு. இங்க நம்ம என்ட்ரி ஆகுறோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் டே ஹை. ஸோ இந்த டே ஹைக்கு தான் 1:2 கிடைக்குதுன்னா, நீங்க ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். டோக்கன் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் கிடைச்சிட்டு புக் வருதுன்னா, நீங்க மறுபடியும் காஸ்ட்டுக்கு எக்ஸிட் ஆகுற மாரி வரும். இல்ல ஆஸ் அ ஸ்கேல்பர் அப்படின்னா, நல்ல ஒரு குவான்டிட்டி போட்டு டக்கு டக்குன்னு ஸ்கேல்பிங்ல நீங்க ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த S3 R3 வித் சிபிஆர் காம்போ யூஸ் பண்ணி, நீங்க ஆஸ் அ ஸ்கேல்பிங் என்டர் ஆயி, ஹெவி லாட்ஸ் போடுறீங்கன்னா 50% 60% புக் பண்ணிட்டு, மிச்ச குவான்டிட்டிய கொஞ்சம் ட்ரையல் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 லாட் அதிகமா வேண்டாம். 1 லாட் நீங்க ட்ரையல் பண்ண ஆரம்பிங்க. அத புடிச்சு போய் நீங்க குவான்டிட்டிய குறைச்சுட்டு ஸ்கேல்பர்லேருந்து ஒரு ரெகுலர் ட்ரேடரா கூட மாற முடியும். ஸோ அவ்ளோ எஃபெக்டிவான ஒரு செட்டப் தான் இது. ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள் 3, 4, 5 லைன் வரைஞ்சிருக்கோம். அந்த லைனுக்குள்ள கேண்டில் வருது. அங்க ஒரு நல்ல கிரீன் கேண்டில் கிடைக்குதுன்னா பை பண்றோம். டார்கெட் 1:2ன்னு பிளான் பண்றோம். அந்த ஸ்விங் லோ கீழ எஸ்எல் வைக்கிறோம். இவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் இந்த இது வந்து ரீபெயிண்ட் ஆகாது இந்த ஸ்ட்ரக்சர். ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான்.
உங்களுக்கு பெஸ்ட்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபைனஸ்ட் செட்டப். பேங்க் நிஃப்டில தான் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலயும் பாருங்க. R3, S3 காம்போ ஒரு நல்ல ஃபால். ஸோ இந்த மாரி நீங்க ரெகுலரா இத கரெக்ட்டா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும் போதும். ஈஸி ப்ராஃபிட்ஸ் ரெகுலர் பேசிஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டைரக்ட்டா நீங்க ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க ஆப்ஷன்லயும் இத வச்சுக்கலாம். இது பாருங்க. நம்ம வச்சிருக்கிறது 23,450 புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் போகுது. R3லிருந்து ரிஜெக்ட் ஆகுது. கீழ விழுகுது. அகைன் R3லிருந்து ரிஜெக்ட் ஆகுது. கீழ விழுகுது. ஸோ ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லரும் நீங்க இந்த ஜோன்ல செல்லிங் ட்ரேடும் எடுக்கலாம். ஆஸ் அன் ஆப்ஷன் செல்லருக்கும் இது பியூட்டிஃபுல்லா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. இதே கால் ஆப்ஷன் பாருங்க. இது நம்ம இன்னைக்கு பிளான் பண்ண ட்ரேட். அகைன் S3லிருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் கிடைக்குது. S3லிருந்து மேல பிரேக் ஆனோனே ஒரு ஷார்ப் பவுன்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாரி ஆப்ஷன் பையிங்க்கும் இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ டைரக்ட்டா நீங்க ஆப்ஷன்ல போட்டும் இத ப்ளே பண்ணி பார்க்கலாம். சேம் வே கிரிப்டோக்கு இது ஒர்க் ஆகுதா? கிரிப்டோவுக்கும் டீட்டெயிலா ஒர்க் ஆகுது. பாருங்க S3, R3 காம்போ இங்க செல்லிங் வருது. ஒரு நல்ல ஃபால். ஸோ இது நீங்க அகைன் இங்க S3, R3 காம்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஒரு நல்ல ஃபால். ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இத பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இத நம்பலாமா? இத பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டு இத பண்றதா வேண்டாமான்னு பிளான் பண்ணுங்க. R3லிருந்து செல்லிங் வருது. நம்ம CPR கீழயே செல்லிங் போட்டாலும் பாருங்க என்ன ஒரு மேசிவ் ஃபால். நீங்க ரைட் பண்ண பழகியிருக்கீங்க. உங்களால லாங் டெர்முக்கு உங்க ட்ரேட்ஸ ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த செட்டப் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ லேகிங்கே இல்லாம கரெக்ட்டான இடத்துல என்ட்ரி குடுத்து, கரெக்ட்டான இடத்துல உங்களுக்கு எக்ஸிட் குடுக்கும். ஸோ அப்படி ஒரு பெஸ்ட் செட்டப் தான் இந்த காம்போ, டெட்லி காம்போ. ஸோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இத பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, கேன் ஐ யூஸ் இட் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நம்மளுக்கு இது செட் ஆகுதா? அப்படின்றத புரிதல் வந்ததுக்கு அப்புறமா ட்ரேட் பண்ணுங்க. கோல்ட்ல பாருங்க. கோல்ட்ல ஈஸியா இதுதான் நம்ம காம்போ ஏரியா. அங்கேருந்து பாருங்க பிரைஸ் ஒரு டைம் வரும்போது ஒரு நல்ல பவுன்ஸ் குடுத்துட்டு எப்படி போயிருக்கு. அகைன் இங்க வந்திருக்கு. அகைன் பவுன்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லா ஸ்கிரிப்ட்டுக்குமே சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்குது. CPR ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கம்பைனிங் வித் கேமரா இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ வால். அவ்வளோதான் சொல்ல முடியும். CPRே ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டர். பிரைஸ் என்ன மூவ் பண்ண போகுது, எங்க மூவ் பண்ண போகுது, எவ்வளோ மூவ் பண்ண போகுது, ட்ரெண்டிங் இருக்குதா, சைட்வேஸ் இருக்குதா, அந்த மாரி எல்லா விஷயத்தையும் CPRே நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துரும். பிளஸ் இந்த S3, R3 காம்போ பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ நம்ம கண்டிப்பா இங்க S3, R3, CPRல இங்க ரிஜெக்ட் ஆகுதுன்னோனையும் யோசிக்காம இந்த இடத்துல செல்லிங் எடுத்து ஒரு 1:2, 1:3 அப்படின்ற டார்கெட்ட ப்ளே பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் 1:1, 1:2ன்னு கிடைச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் புக் பண்ணிக்கங்க. அப்புறம் ட்ரையல் பண்ண பாருங்க. ஸோ அந்த வகையில நீங்க ஈஸியா மார்க்கெட்ட புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ட்ரேடிங்க ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அகைன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.